மிகப்பெரிய பிரபல அந்தஸ்தோடு கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் ஒரு 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் கூட இயக்கத்தை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே நடிகர் கூட சொன்னார், பாசிசமா பாயாசமான்னு சொன்னார். ஆனால் பாசிசத்தை விட பாயாசத்தை தான் அதிகம் தாக்கி கொண்டிருக்கிறார். கோட்டையிலே போய் உட்கார்ந்து விடுவதை பெரிய வெற்றியாக்குறதுகளை கொள்கையை அடர்த்தியாக பாதுகாப்போடு அதை பயணித்து மதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். திமுகவை கலைக்க வேண்டும் என்கின்ற பிரதான கோரிக்கை ஆர்டிகல் 356 பயன்படுத்தி திமுக கலைக்க வேண்டும் ஒரு டிமாண்ட் வச்சாங்க. ஆளுகின்ற ஆட்சி மீது எப்பெல்லாம் திமுக ஆட்சி அப்பெல்லாம் ஒரு அதிருப்தி இருக்கின்றது. அதனால திமுக தொடர்ந்து ஆதரிப்பது கிடையாது. அந்த வரிசையில் இந்த முறை எப்படி திமுகவை ஆதரிப்பான்னு சொல்ல வரீங்க சார்? சபை நாகரிகம் கருதாமல் பேசிவிட்டார் என்பதற்காக ஒரு திராவிட இயக்கத்திலே பயணித்த ஒரு பேராசிரியர் இப்படி பேசக்கூடாது என்று அவருக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்காகத்தான் துணை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து அவரை நீக்கினார்கள். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் மதிமுகவின் அரசியல் ஆய்வு மைய செயலாளர் ஆவடி அந்திரிதாஸ் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். இப்போ ஒரு அரசியல் கட்சி தொடங்கப்படுதுன்னா அந்த அரசியல் கட்சி ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், கோட்டையை கைப்பற்ற வேண்டும், முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒரு கட்சி தொடங்கப்படுகிறது. மதிமுக தொடங்கப்பட்டு ஒரு 31 ஆண்டுகளை கடந்து விட்டது. ஸோ மதிமுக குறிப்பிட்டு சொல்லும் வகையில் இன்னும் வெற்றி பெறாத நிலையில் அதோடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு இயக்கம் நடத்துவது என்பது ஒரு பிரசவ வேதனை. ஒரு இயக்கம் தொடங்கி கிட்டத்தட்ட 31 ஆண்டு காலம் தொய்வு இல்லாமல் அடர்த்தியான போராட்டங்களோடு அரசியல் நிகழ்வுகளோடு பயணிப்பது என்பது மிகவும் சிரமத்திற்குரிய சிரமம். விழாமல் ஓடுவது என்பது நம்பிக்கை, விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்பது நம்பிக்கை, தன்னம்பிக்கை என்று சொல்வார்கள். அப்படி மறுமலர்ச்சி திமுக அரசியல் களங்களிலே கொஞ்சம் தோல்விகளை கண்டாலும் போராட்ட களத்திலே ஒரு அடர்த்தியான போராட்டங்கள் நிறைந்து இன்றைக்கும் தன்னுடைய கொள்கையில் வழுவாது நாங்கள் இன்றைக்கு பயணித்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய பிரபல அந்தஸ்தோடு கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் ஒரு 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் கூட இயக்கத்தை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே 1000 பிரச்சனைகளுக்கு மத்தியிலே ஒரு கொள்கையை எடுத்து அதற்காக போராட்ட களத்திலே இருந்து சட்ட ரீதியாக அரசியல் ரீதியாக மக்கள் போராட்டத்தின் மூலமாக ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக ஒரு போராட்டத்தை முன்னின்று வழிநடத்தி வெற்றிகரமாக நடத்த முடியும் என்பதற்கு நாங்கள் உதாரணமாக இருக்கிறோம். ஆகவே அதைத்தான் வெற்றிகளாக நாங்கள் கருதுகிறோம். தவிர கோட்டையிலே போய் உட்கார்ந்து விடுவதை பெரிய வெற்றியாக்குறதுகளை கொள்கையை அடர்த்தியாக பாதுகாப்போடு அதை பயணித்து மக்கள் நலன்களுக்காக செலவிட வேண்டும் என்பதிலே மதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதாவது மக்களுக்காக போராடுவதே மதிமுக சித்தாந்தமா நினைக்கிறீங்க? அதுதான். ஆமா, அவங்க அடிப்படை உரிமைகளுக்காக போராடுவதுதான் மதிமுக சித்தாந்தம். ஒரு தலைமுறை என்பது 33 வருடங்கள் என்று சொல்வார்கள். மதிமுக 32வது ஆண்டை மே 6ஆம் தேதி தொட்டு இருக்கிறது. அடுத்த கட்ட தலைமுறை இன்றைக்கு தயாராகி போய் கொண்டு இருக்கிறது. நதி என்பது ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். அது தன் ஈரமுதுகில் கல்லெறிவுகளை பற்றி கவலைப்படாமல் போய் கொண்டிருக்க அப்படி ஒரு நதி போல மறுமலர்ச்சி திமுக போய் கொண்டிருக்கிறது. மதிமுக எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? எதிர்காலம் எப்படி இருக்கும்? மதிமுகவுடைய எதிர்காலம் பெரியார் அண்ணா லட்சியங்களை ஈடேற்றுகின்ற வகையில் இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அரசியல் பயணத்தில் பல பேரோட கூட்டணி வைத்துக்கொண்டு இன்றைக்கு லட்சிய கூட்டணி கொள்கை கூட்டணி என்று ஒன்று கிடையாது. ஏன்னா முஸ்லீம் லீக்கோடு இந்து மகாசபையே சேர்ந்திருக்கிற என்பது அது கூட்டணி பெரிதாக கிடையாது. எந்த கூட்டணியும் சேர்ந்தாலும் நாங்கள் கொள்கை வழுவாமல் இருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு 96ல் இருந்தோம். அப்போ ஈழ பிரச்சனை கொழுந்து விட்டு எரிந்து கொண்ட நேரத்தில் அந்த அடர்த்தி குறையாமல் நாங்கள் பாதுகாத்து கொண்டோம். அதுக்காக எங்களுடைய கொள்கைகளை விட்டுக் கொடுக்கவில்லை. அதற்கு பிறகு அதிமுகவோட கூட்டணியில் இருந்தோம். 98 வாக்கில் நினைக்கிறேன். 98ல் இருக்கும் பொழுது அதிமுகவோடு நாங்கள் திமுகவை கலைக்க வேண்டும் என்கின்ற பிரதான கோரிக்கை ஆர்டிகல் 356 பயன்படுத்தி திமுக கலைக்க வேண்டும் ஒரு டிமாண்ட் வச்சாங்க ஜெயலலிதா. நாங்கள் அதுக்கு ஒத்துக்கல. அவங்களோட கூட்டணி இருந்தால் கூட ஒத்து போகலை. ஆக அண்ணாவுடைய கொள்கை தான் முக்கியம் என்ற மாதிரி அன்றைக்கு சொன்னோம். அதுக்கு பிறகு 99ல் மறுபடியும் பிஜேபியோட இருந்தோம். அப்போ கூட CCC காமன் சிவில் கோடு வரும்பொழுது பிரமோத் மகாஜன் தலைவர்கிட்ட சொன்னார், நீங்கள் மம்தா பானர்ஜி மாதிரி அப்ஸ்டெயின் ஆகிடுங்க சபையிலேருந்து. இல்லை, இது எங்களுடைய உயிர் மூச்சு கொள்கை என்று சொல்லிட்டு அறிமுக நிலையிலே எதிர்த்து அதற்கு எதிராக வாக்களித்து விட்டு தான் வந்தோம். அதுக்கு பிறகு 2014ல் பிஜேபியோடு போகும்போது கூட நாங்கள் சொன்னோம், குறைந்தபட்சம் ஈழ பிரச்சனையில் வாஜ்பாய் அடிப்படையிலான ஒரு அணுகுமுறையாவது நீங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அது இல்லை. ராஜபக்சேவை முதல் நாள் அழித்த போதே எதை பற்றியும் லாப நஷ்டங்களை பற்றி கவலைப்படாமல் பல பேர் சொன்னாங்க, அவர் ராஜ்யசபாய் மந்திரி தரப்போகிறாங்க.
அதை பற்றி கவலைப்படாமல் இது எங்களுடைய உயிர் மூச்சு பிரச்சனை என்று சொல்லி அன்றைக்கே கருப்பு கொடி காட்டி விலகிவிட்ட காரணத்தால் தான் இன்றைக்கும் கொள்கை தளத்திலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த உயிர் துடிப்போடு இன்றைக்கு மீண்டும் அடுத்த தலைமுறை தகவமைத்துக் கொண்டிருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். திராவிடர் கழகம் மாதிரி திராவிடர் கழகம் தேர்தல் அரசியலுக்கு வராது. நாங்கள் தேர்தல் எல்லா அரசியல் கட்டத்தில் இருக்கிறோம். கூட்டணியை 2011 நாங்கள் முட்டு சந்திலே விடப்பட்டோம். பிறகு மீண்டும் கூட்டணி அமையாது என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றார். கலைஞரோட சொன்னார், என் எதிரே என் தம்பி இந்திரஜித்தை காணோம் அப்படி சொல்லிட்டு கலைஞர் சொல்வார். அப்போ கூட நாங்கள் போட்டியை இடாமல் ஒதுங்கினோம். ஒதுங்கி இருக்கின்ற ஒரு கட்சி மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவது மிக சிரமமான காரியம். அதையும் எதிர்கொண்டு தான் வந்திருக்கிறோம். அதனால வெறும் தேர்தல் அரசியல், கோட்டைக்கு போகின்ற அரசியல் மாத்திரமல்ல, கொள்கை வழி அரசியலுக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நீங்க நினைக்கின்ற அந்த கொள்கை லட்சியத்தை மக்களுக்கு நிறைவேற்றணும்னா ஆட்சிக்கு வர வேண்டும். அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் அதை நிறைவேற்ற முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல அதிகாரத்தில் உள்ளவங்க கிட்ட போராட தான் முடியும். அதான முடியும். இல்ல நாங்க தடுத்து இருக்கிறோமே. வெறும் 4 எம்பிக்களை 98 99 வெறும் 4 எம்பிக்களை 3 எம்பிக்களை வைத்துக்கொண்டு நாங்கள் CCC முதற்கொண்டு 370 ஆர்டிகல் காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்லிட்டு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நாங்கள் வச்சிருந்தோம். அதுக்கு ஒத்துக்கிட்டா தான் நாங்கள் வருவோம்னு சொல்லியிருக்கிறோம். ஆக அந்த நேரத்தில் கூட அதுக்குண்டான தடைகள்லாம் ஏற்படுத்தி CCC வராமல் பார்த்து கொண்டோம். 370 ஆர்டிகல் 370 ரத்தாகாமல் பார்த்து கொண்டோம். இந்துத்துவாவுடைய தத்துவங்கள் நிறைவேறாத அளவிற்கு நாங்கள் அந்த காமன் சிவில் ப்ரொசீஜரில் நாங்கள் தெளிவாக இருந்தோம். ஆக அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய பயணம் தொடர்கிறது. இப்போ தந்தை பெரியாரிடமிருந்து பிரிந்த அண்ணா 1949 கட்சி ஆரம்பிச்சாரு. 18 ஆண்டுல ஆட்சிக்கு வந்துட்டார் 1967. அதே போல அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சர் வந்தார். முதலமைச்சர் கருணாநிதியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார். 72 கட்சி ஆரம்பிச்சு 77 ஆட்சிக்கு வந்தார். தொடர்ந்து அவர் சாகும் வரையில முதலமைச்சராக இருந்தார். ஸோ அவருக்கு பிறகு ஜெயலலிதா முதலமைச்சர், கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் முதலமைச்சர். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவில் இருந்து கலைஞர் கருணாநிதியுடன் கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வெளியே வந்த மதிமுகவில் ஏன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியல? ஏன்னா நீங்க பிரிந்துன்னு சொன்னீங்க, பிரிந்தெல்லாம் வரல. கருத்து வேறுபாடு இல்ல அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். தலைவர் வைகோ அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். ஈழ பிரச்சனைகளை காரணம் காட்டினார்கள். அதுதான் பல பேர் தவறுதான் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். கட்சி வந்த பிறகு தொண்டர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான். அதனால நாங்கள் ஆட்சிக்கே வரமாட்டோம். இது என்ன சங்கரமடமா என்ன? ஆட்சிக்கு வருவோம், ஆட்சி அதிகாரத்தை நோக்கி முன்னேறுவோம்னு தான் தலைவர் அவர்கள் சொன்னார். 2014 பூந்தமல்லியில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் மாநாட்டில் 4 வரிகளை தலைவர் அவர்கள் சொன்னார்கள். We will oppose any friend, we will support any friend, we will bear any hardship, we will face any battle ground என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். 2017 கட்சியினுடைய அடிமட்டம் வரை எல்லாம் தீர்க்கமாக சிந்தித்து இந்துத்துவ கொள்கைகள் இந்த மண்ணிலே வேர்பிடிக்க செய்யக்கூடாது என்கின்ற அந்த எண்ணத்தோடு 1000 உரசல்கள் எங்களுக்குள்ளே இருந்தாலும் அவற்றையெல்லாம் கொஞ்சம் தூரம் வைத்துவிட்டு ஒற்றை ஆட்சியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அந்த அரசாங்கத்தை இன்றைக்கு வரவிடக்கூடாது. இது ஆபத்தான நிலைமை. மாறுபட்ட மொழி, வேறுபட்ட இனம், முரண்பட்ட பண்பாடுகள், சமரசத்தை உண்டாக்காத சமயங்கள் என்று இருக்கின்ற நாட்டிலே ஒற்றை ஆட்சியை நோக்கி இந்த ஆட்சி போய்கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லாவற்றையும் நாம் சமரசம் செய்து கொண்டு அவற்றை பாசிசத்தை தீவிரமாக எதிர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் 7 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் கூட்டணி சேர்ந்தோம். அதில் நாங்கள் தெளிவாக நடைபெற்று கொண்டு இருக்கிறோம். எதை மக்கள் நலனுக்காக பேச வேண்டுமோ அவற்றையெல்லாம் இந்த ஆட்சியிலே எடுத்துரைத்தும் இடித்துரைத்தும் சொல்லி கொண்டிருக்கிறோம். 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரம் ஆக்கி ஒரு அரசாணை போட்ட பொழுது நாங்கள் கடுமையாக குரல் கொடுத்தோம். அதுக்கு பிறகு 24 மணி நேரத்திலே மாற்றி அமைக்கப்பட்டது. ஆக அந்த அடிப்படையிலே தான் இந்த எங்களுடைய கட்சி நகர்வுகள் நிர்வாகம் போய்கொண்டிருக்கிறோம். இப்போ அதுதான் சார். இப்போ கலைஞர், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஸ்டாலின் இவர்களை காட்டில சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர், திராவிட இயக்கத்துடைய போர்வால் என்று சொல்லக்கூடிய வைகோவால் அரசியலில் பெரிய சாதிக்க முடியலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு என்ன நீங்க சொல்ல வரீங்க சார்? இல்ல சாதிக்க முடியலன்னா வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ மாத்திரமே சாதிப்பதற்கு ஆளாக முடியாது. தந்தை பெரியார் எந்த தொகுதிக்கு எம்எல்ஏவாக இருந்தார், எம்பியாக இருந்தார், அவர் சாதித்தார். ஏன்னா இந்திய நாட்டினுடைய முரல் அரசியல் சட்ட திருத்தமே தந்தை பெரியார் அவர்கள் சென்னையிலே போராடிய போராட்டத்தின் விளைவு என்று பண்டித நேரு நாடாளுமன்றத்திலே சொன்னார். அதனால் சாதனை என்பது எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய கொள்கைகளை எதிலே நாங்கள் தீர்க்குமா, அதாவது முல்லை பெரியார் பிரச்சனைக்காக நாங்கள் கடுமையாக போராட்டிருக்கோம். அந்த அணை ராதாகிருஷ்ணன் சொல்லிட்ட விவசாய பாசனத்துறை அமைச்சர் அவர் அணையை உடைப்போனார்.
அப்போ எல்லா மாவட்டங்களும் அந்த அந்த முல்லை பெரியாறு அணை பலன் பெறுகின்ற 5 மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள்லாம் ஒன்றாக கூட்டி, அப்பாஸ் போன்ற விவசாயிகள்லாம் ஒன்றாக கூட்டி மிகப்பெரிய மக்கள் திரள் போராட்டம் நடத்தியதால் தான் அந்த அணை வந்து காப்பாற்றப்பட்டது. அப்படி நாங்கள் அதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். அதைக்கும் கோட்டைக்கு போவதற்கும் வேற, அதாவது அதிகாரம் வேண்டும், அதிகாரத்தோடு கூடிய மக்கள் நலன் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இன்னும் அதை நோக்கி, அதிகாரத்தை நோக்கியும் நாங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிதான் பார்க்க வேண்டும். இப்போ வந்து பொதுச் செயலாளர் வைகோ தலைமையிலான மதிமுக வந்து இன்னும் கோட்டைக்கு போகல, எதிர்க்கட்சியை கூட வரலை. ஸோ வந்து இப்போ வந்து முதன்மை செயலாளராக வந்து துரை வைகோ வந்திருக்காரு. அவர் தலைமையிலான மதிமுக எந்த கட்டத்துக்கு வரலும் போகும்னு நினைக்கிறீங்க? அது எவ்வளோ நாள் ஆகும்? ஓடிக்கொண்டிருப்பது நதி, உழவிக் கொண்டிருப்பது காற்று, சுற்றி கொண்டிருப்பது பூமி, சுழன்று கொண்டே இருப்பவருக்கு பேர் தான் வைகோ என்று சொல்வார்கள். அதை விட 2 மடங்கு சுழலுகின்ற போர்வாளாக மரியாதைக்குரிய துரை வைகோ அவர்கள் இருக்கிறார்கள். அவர் வந்த பிறகு கட்சியினுடைய கொஞ்சம் தொய்வாக இருந்த இயக்கம் கொஞ்சம் வேகமாக நகர ஆரம்பித்து இருக்கிறது. ஆக அந்த வகையிலே அவர் வந்து தெளிவான சிந்தனையோடு நல்ல அவருடைய காட்டிய பாதையிலே இயக்கத்தினோடு கலந்து பேசி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கு சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருச்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக மாத்திரமல்ல, தலைவருக்கு உடல்நிலை சுகவீனம் அடைந்திருக்கின்ற காரணத்தால் அவரால் சுக துக்க நிகழ்ச்சிகளுக்கு எங்கெங்கெல்லாம் போக முடியாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் இவர் போயிருக்கிறார். கட்சி தோழர்கள், இளைய தோழர்கள் இன்றைக்கு ஆசுவாசப்படுத்தி கொண்டு ஒரு புதிய முயற்சியில் இருந்திருக்கிறார்கள். இளைஞர்கள் நிறைய பேர் இயக்கத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணம் துரை வைகோ அவர்கள் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதாவது வைகோவிடம் இல்லாத ஒரு சுவாரஸ்யத்தை என்ன துரை வைக்கக்கூடிய எதிர்பார்க்கிறீங்க? வைகோவை ஒட்டியுள்ள ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான அணுகுமுறையா இல்ல வித்தியாசம்? இல்ல, தலைவர் வந்து அது அவர் வந்து அவருடைய இலக்கிய இது வந்து யாரோட ஒப்பிட முடியாது. அதனால் அந்த அந்த பேச்சாளுமை, அந்த இலக்கிய பேச்சாளுமையை தவிர்த்து மற்ற எல்லா குணங்களையும் சிறப்பான முறையிலே அதை ஒருங்கிணைத்து துரை வைகோ அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வித்தியாசத்தை எங்களை போன்றவர்களால் உணர முடியுது. நானும் திமுகவிலிருந்து நகர செயலாளராக இந்த இயக்கத்துக்கு வந்தவர். ஆக அந்த அடிப்படையிலே தான் வந்து நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் உண்டான அவரவர் திறமைக்கேற்ப, அவருடைய உழைப்புக்கேற்ற மரியாதை இங்கே தெரியப்படுத்துகிறது. திமுகவில் வெறும் நகர செயலாளராக அறியப்பட்டதான் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஊடகங்களை எனக்கு அந்த வாய்ப்பினை கொடுக்கிற காரணத்தால் அது மிளிர்ந்து ஒளிர்கிறது. ஆக அந்த அடிப்படையிலே தான் இந்த இயக்கத்தை நகர்த்தி கொண்டு போகிறார்கள். சமீபத்தில் வந்து துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் கூட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. துரை வைகோ தனது கட்சி பொறுப்பை ராஜினாமா செய்தார். பிறகு வந்து சமரசமானாங்க. ஏன் அந்த இருவருக்கும் தலைவரோட சொன்னாரு, தங்கத்தில் ஏற்பட்ட கீறல் என்று சொன்னார், அது மறைத்து விடலாம், அதனால் நீரடித்து நீர் விலகாது என்று சொல்வார்கள். ஒரு ஜனநாயக இயக்கத்திலே கொஞ்சம் முரண்பாடுகள் வரத்தான் செய்யும். அந்த முரண்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் பேசி சகஜமாக பேர்த்து கொண்டிருக்கிறார்கள். நிர்வாக குழுவிலே சிறப்பான முறையிலே அந்த எல்லோரும் ஒற்றுமைப்படுத்துகின்ற அந்த நிகழ்வு நடந்தது. இப்பொழுது எல்லோரும் சேர்ந்துதான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கருத்து வேறுபாடுகள் ஜனநாயகத்தில் ரைட் டு டிஸ்கஸ், ரைட் டு டிஃபர், ரைட் டு டிபேட் என்பது இருக்கிறது. அந்த வகையில் தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ மதிமுகவுடைய எதிர்காலம் வந்து எப்படி இருக்கும்? அதாவது ஆட்சி அமைக்கக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போதைக்கு நாங்கள் திமுகவோடு பயணிக்கிறோம். அதுக்காக நாங்கள் கோட்டையை பிடிச்சிடலாம்லாம் நான் வாக்குறுதி கொடுக்க விரும்பல. நாங்கள் பயணித்து கொண்டே இருக்கிறோம். அதிகாரத்தை நோக்கியும் பயணித்து கொண்டு இருக்கிறோம். அந்த அதிகார வரம்பு என்பது பெரியார் அண்ணா கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு நல்வாழ்வு தருகின்ற அந்த இடத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ திமுகவுடன் வந்து கூட்டணி சமரசமாக இருக்கா? இது முரண்பாடாக இருக்கா? நல்ல சமரசமாக தான் போயிட்டு இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சமீபத்திலே கூட முதலமைச்சருடைய பிறந்தநாள் நிகழ்விலே போய் கலந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் அழைக்கின்ற அனைத்து கட்சி கூட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு முரண்பாடான கருத்துக்களை அறிக்கை மூலமாக சொல்லுகிறார், கடிதங்கள் மூலமாக சொல்கிறார். இந்த இடத்துல எல்லாம் நாம் திருத்திக் கொள்ள வேண்டும், தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆலோசனையும் வழங்குகிறார். அதனால் எந்த முரண்பாடும் இல்லாமல் இன்றைக்கு திமுகவோடு உள்ளன்போடு நாங்கள் பயணித்துக் கொண்டு 2026 இதே கூட்டணி கண்டிப்பாக தொடரும் சொல்லியிருக்கிறார். இப்போ 2021 நீங்க 6 இடம் போட்டிட்டீங்கல்ல சார்? 2021 6 இடம், 4 இடம் ஜெயிச்சிங்க. ஆமா. இப்போ அதே எத்தனை இடத்த 26 அது தலைமை கழகம் முடிவு பண்ணி பேச்சுவார்த்தை குழுவோட அவர்கள் கலந்து பேசின பிறகுதான் சொல்ல முடியும். இதை தன்னிச்சையாக நான் சொல்ல இல்ல. நீ கட்சி மூத்த நிர்வாகின்றதால் நீங்க உங்களோட ஆலோசனை கேட்காம தலைமை முடிவெடுக்காது. ஆமா, அந்த ஆலோசனை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவோம். அந்த ஆலோசனை இங்கே பகிர்ந்து கொள்ள முடியாது. இருந்தாலும் கடந்த தேர்தலை விட அதிகமான தொகுதிகளை கேட்பீங்க. ஆமா, தட் இஸ் நேச்சுரல். அப்படிதானே. இப்போ அடுத்து வந்து வைகோ சாருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்கா திமுகவில்? அதாவது அவர் நேற்றைய மே 6ஆம் தேதி கட்சியினுடைய 32வது பிறந்தநாளோட தாயகத்தில் பேட்டி அளிக்கும் பொழுது கூட இதை போல ஒரு நிருபர் கேட்டார். அவர் சொன்னால், எந்த பேரத்தையும் எதிர்பார்த்து நாங்கள் வந்து திமுகவோடு கூட்டணி வைக்கவில்லை.
கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் எங்களுடைய பயணம் வந்து தொடரும் என்று சொல்கிறார். அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுறது, அவருடைய மெக்னானிமிட்டி காட்டுறது. ஆனால் எங்களை போன்ற தொண்டர்கள், அடிமட்டத்தில் இருக்கின்ற தொண்டர்கள்லாம் இவ்வளவு இந்த வயதிலையும் இவ்வளவு வீரியமாக பேசுகிறார். மொழி பிரச்சனையாக இருந்தாலும், மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும், சமீபத்தில் நகை கடன் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்டு அதுக்குண்டான ஒரு உத்தரவாதத்தை கேட்டிருக்கிறார். அப்படி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவருக்கு மீண்டும் மாநிலங்களிலே வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது அடிமட்ட தொண்டர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அது கொடுத்தால் மகிழ்ச்சிகளை என்றால் கொஞ்சம் வருத்தப்படுவார்கள் என்பதையும் நான் சொல்லி வைக்கிறேன். இப்போ 2021 நீங்க உதயசூர சின்னத்தில் போட்டிட்டீங்க. இப்போ 2026 அந்த மாதிரி தான் நிலை ஏற்படுமா? இடையில நாடாளுமன்ற தேர்தலை விட்டுட்டீங்களே, 1000 அழுத்தங்களுக்கு மத்தியிலே, புற அழுத்தங்களுக்கு மத்தியிலே இது புதிய சின்னத்தை எப்படி கொண்டு போய் சேர்ப்பீர்கள் என்று கேள்வி கேட்டார்கள். அப்பொழுதும் சொன்னார், இந்த விஞ்ஞான யுகத்திலே, இமெயில் யுகத்திலே, இன்டர்நெட் யுகத்திலே ஒரு சின்னத்தை வந்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது சுலபம். 10 நாள் 15 நாட்களில் சேர்த்து விடலாம் என்பதை கேட்டு போராடி பெற்று தீப்பெட்டி சின்னத்திலே நின்று 3,15,000 வாக்குகளை பெற்று நாங்கள் வெற்றி பெற்றோம். அது அந்த பாதையிலே பயணிக்கிறோம். அது 2024 அதே சின்னத்தில் போட்டிட்டு, அது சின்னல இங்கே சின்ன ஏற்கனவே பம்பரம் சின்னத்தில் இருந்தோம். அது தேர்தல் கமிஷன் வந்து என்ன முடிவு செய்யுமோ ரெண்டத்தையும் கேட்டிருக்கிறோம். அது எதை முடிவு சொல்வார்களோ, பம்பரமாக இருந்தாலும் சொல்லுவோம், தீப்பெட்டியாக இருந்தாலும் தீப்பெட்டி. இதனால உதயசூர சின்னத்தில் 2026 போட்டியிட மாட்டீங்க. அவரவர்கள் சின்னத்தில் வெளியிடுறது தானே இயற்கை. அதனால முன்னொரு கட்சியினுடைய சின்னத்தில் அந்த கால சூழ்நிலை அப்படி இருந்தது. இந்த கால சூழல் இதில் போட்டியிட வேண்டும், தனி சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பது அடிமட்ட தொண்டர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இப்போ வந்து திமுகவில் உள்ள அமைச்சர்கள் வந்து பல்வேறு ஊழல் வழக்கில் சிக்கி பதவி விலகி இருக்காங்க. அமைச்சரவை மாற்றம் நடந்துள்ளது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரகுபதியுடைய இலாக்கா மாற்றம், துரைமுருகனுடைய இலாக்கா மாற்றம், இதை பற்றி ஒரு கூட்டணி கட்சியாக மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்கள் மீதோ ரகுபதி அவர்கள் மீதோ எந்த ஊழல் குற்றச்சாட்டும் வரல. அதாவது ஒரு அமைச்சரவையை எந்தெந்த போர்ட்ஃபோலியோவுக்கு யாரை நியமிப்பது என்பது முதலமைச்சருடைய ப்ரீராகேட்டிவ் ரைட் என்பது அரசியல் சட்டம் சொல்கிறது. நிர்வாகத்திற்கு ஏற்றாற்போல் அமைச்சர்களை மாற்றுகின்ற அதிகாரம் முதலமைச்சருக்கு உண்டு. அந்த வகையில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரும் ஊழல் பிரச்சனையாலே யாரும் இங்கே வந்து பதவி இழக்கவில்லை. மரியாதைக்குரிய பொன்முடி அவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் சபை நாகரிகம் கருதாமல் பேசிவிட்டார் என்பதற்காக ஒரு திராவிட இயக்கத்திலே பயணித்த ஒரு பேராசிரியர் இப்படி பேசக்கூடாது என்று அவருக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்காகத்தான் துணை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து அவரை நீக்கினார்கள். அதற்கு பிறகு அமைச்சரவை மாற்றத்திலையும் அவர் நீக்கப்பட்டார். அது அடுத்தவர்கள் எச்சரிக்கை. ஒரு கலைஞர் தான் அடிக்கடி சொல்லுவார், ஒரு புடவையை நாம் இன்றைக்கு கட்டவில்லை என்று சொன்னால் அதற்காக நிராகரித்து விட்டோம் என்ற அர்த்தம் அல்ல. மீண்டும் அடுத்த பொங்கலோ தீபாவளியோ வரும்போது அவற்றை மீண்டும் உடுத்துவோம் என்றுதான் அர்த்தம். அந்த வகையிலே தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நிர்வாக ரீதியான வசதிக்காக முதலமைச்சர் தனக்குள்ள உரிமையை பயன்படுத்தி இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இது பழிவாங்கல் கிடையாது. செந்தில் பாலாஜிக்கு வந்து ஒரு ஆப்ஷன் உயர்நீதிமன்றம் கொடுத்தது. இன்றைக்கு சாட்சிகளை வந்து அவர் கலைத்து விடுவார் என்று அவரிடத்தில் அங்கே சொன்னபொழுது, மந்திரியாக இருக்கிறனால தான் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னபொழுது, யூ ஹாவ் டு சூஸ் பிட்வீன் போஸ்ட் ஆர் ஃப்ரீடம் என்று நீதிமன்றம் சொன்ன காரணத்தால் அந்த ஆப்ஷனையும் எடுத்துக்கொண்டு அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். அதுபோல் எந்த ஊழல் பிரச்சனைக்காகவும் எந்த அமைச்சரவையும் மாற்றப்படவில்லை. இல்லை, செந்தில் பாலாஜி மாற்றப்பட்டிருக்காரு, அப்புறம் பொன்முடி வந்து மாற்றப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து மனு தங்கராஜும் மாற்றப்பட்டாரு. இல்லை, மாற்றப்படாத அமைச்சரவை இல்ல, மாற்றப்படாத அமைச்சரவை எங்க இருக்குதுன்னு நீங்க சொல்லுங்க. எல்லா அமைச்சரவையும் அவ்வப்போது அந்த அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நிர்வாகத்துக்கு ஏற்றாற்போல் மாற்றி அமைப்பது சகஜமான ஒன்று. இது அவருடைய ப்ரீராகேட்டிவ் ரைட். அவ்வளவுதான். அவருக்குண்டா தனி அதிகாரம். இப்போ மீண்டும் திமுக வந்து 2026 ஆட்சி கைப்பற்றும் என்ற நம்பிக்கை ஒரு கண்டிப்பா இருக்கு. அந்த மக்கள் நல சாதனைகள் சொல்லும். எவ்வளவு பேர் வந்து உரிமை தொகையை பெற்றிருக்கிறார்கள், எவ்வளவு பேர் தமிழ் புதல்வன் திட்டத்திலே வந்து நன்மை அடைந்திருக்கிறார்கள், கல்லூரி பெண்கள் எவ்வளவு பேர் நன்மை அடைந்திருக்கிறார்கள். இவை எல்லாம் வந்து நிச்சயமாக நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறேன். சாதனைகள் நிச்சயமாக பேசும். 4 ஆண்டு சாதனைகள் அடுத்த 5வது ஆண்டிலையும் ஒளிரும் மிளிரும் சொல்றீங்க. ஆனா திமுக மீது நிறைய அதிருப்தி இருக்கின்றது மக்கள் மத்தியில. காய்க்கின்ற மரம் தான் கல்லடிபடும். அவர்களுக்கு வந்து திமுகவை வீழ்த்த முடியாதோ என்கின்ற அந்த அதிருப்தியில பேசுகிறார்கள். ஆகவே எந்த கொள்கை இருந்தாலும் பரவாயில்ல, நாம் எல்லோரும் ஒன்று சேருவோம். யாரெல்லாம் பயம் இருக்கிறதோ, புலி வருகிறது, யாருக்கெல்லாம் பயம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் என் மேலே ஏறி படுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதைப் போல அவர்கள் திமுக என்று சொல்லி ஒரு அணியிலே சேர்க்க முடியுமா என்று பார்க்கிறார்கள். எத்தனை பேர் சேர்ந்தாலும் இன்னும் வந்து நிச்சயமாக திமுக வந்து பலத்த கூட்டணியோடு ஒரு ஒருமித்த உணர்வோடு வந்து அந்த வெற்றியை நோக்கி பயணிக்கும். வெற்றியை மீண்டும் 26 மீண்டும், அதாவது 2வது முறை தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்தது என்கின்ற சரித்திர
பதிப்பை நிச்சயமாக நிறைவேற்றும். இப்போ 1989 பிறகு திமுக தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றது கிடையாது. ஸோ 1967, 71 தான் 2 முறை வெற்றி பெற்றாங்க. ஸோ திமுக மீது மக்கள் வந்து ஆளுகின்ற ஆட்சி மீது எப்பெல்லாம் திமுக ஆட்சி வருது அப்பெல்லாம் வந்து ஒரு அதிருப்தி இருக்கின்றது. அதனால வந்து திமுக தொடர்ந்து ஆதரிப்பது கிடையாது. அந்த வருஷத்துல இந்த முறை எப்படி திமுகவை ஆதரிப்பான்னு சொல்ல வரீங்க சார்? ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் என்று சொல்வார்கள். 67லும் 71லும் என்ன நடந்ததோ அது மீண்டும் இப்பொழுது நடக்கும். அந்த வகையிலே தான் பார்க்க வேண்டும். நாங்களும் அன்றாடம் மக்களுடைய மனநிலையை வாசித்து கொண்டிருப்பவர்கள். ஒரு இயக்கம் வந்து ஒரு கட்சி வந்து ஆட்சியில் இருக்கும் பொழுது ஆன்டி என்கம்பன்சி என்பது அதிருப்தி என்பது வரத்தான் செய்யும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வரும்பொழுது எந்த வாக்குறுதியும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. சப்கா சாத்தும் சப்கா விகாஸும் கிடையாது. வைப்ரண்ட் அண்ட் பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸியும் கிடையாது. இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் குரோத்தும் கிடையாது. மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் அதுவும் எதுவும் கிடையாது. அவர்களே 3வது முறை ஆட்சிக்கு வரும்பொழுது இவ்வளவு திராவிட இயக்க சிந்தனைகளோடு கொள்கை ரீதியாக இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார்கள். அதனால் நிச்சயம் வரலாறு திரும்பும். மீண்டும் திமுக தொடர்ந்து 2வது முறை ஆட்சியிலே பயணிக்கும். 10 ஆண்டுகள் வந்து முடிந்துவிட்ட பிறகும் ஒரு 66 நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக பெற முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக 35% அவர்களுக்கென்று தனி வாக்கு வங்கி இருக்கிறது. அதிமுக கூட இப்போ 20%க்கு வந்துவிட்டது. ஆகவே கூட்டணி கட்சிகள் ஒத்த கருத்தோடு இருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக வெற்றி வந்து மிகப்பெரிய அளவிலே பிரம்மாண்டமான அளவிலே வெற்றியை வந்து நிலைநிறுத்தும். இப்போது பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சிருக்காங்க. இன்னும் அந்த பாஜக அதிமுக வந்து நடிகர் விஜய், அதே போல் வந்து சீமான் மற்றும் பாமக, தேமுதிக பல்வேறு கட்சிகளை வந்து திமுக மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை வந்து அமைக்க வந்து அதிமுக பாஜக. நீங்க சொன்ன மாதிரி ஒரு நடிகர் கூட சொன்னார், பாசிசமா பாயாசமான்னு சொன்னார். ஆனால் பாசிசத்தை விட பாயாசத்தை தான் அதிகம் வந்து தாக்கி கொண்டிருக்கிறார். அதனால் அந்த அடிப்படையிலே அவர்கள் சேர்வதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே தந்தை பெரியார் என்ன விதமான மனநிலையை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால், அந்த மதவாத அரசியலுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைந்தபட்சம் 12% வாக்குகள் இருக்கிறது. அந்த 12% வாக்குகளிலே 10% யாருக்கு விழும் என்று சொன்னால், பிஜேபியினுடைய அந்த கொள்கைகளை, மதவாத வெறித்தனமான கொள்கைகளை யார் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்குத்தான் போகும். அந்த வகையில் இவர்களுக்கு உண்டான வாக்கு டிரான்ஸ்ஃபர் இருக்குதுல்ல, வாக்கு பிஜேபியை சார்ந்தவர்கள் அதிமுகவுக்கு போடுவார்களோ, அதிமுகவை சேர்ந்த பிஜேபிக்கு போடுவார்கள் என்பது அந்த டிரான்ஸ்ஃபரே நடக்காது என்பது என்னுடைய கருத்து. அதனால் விஜய் வந்தாலும் அவர் தன்னுடைய வாக்கு வங்கி அவர் வாக்கு வங்கியே நீங்கள் இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஆசிட் டெஸ்ட் தான் இது. பொதுவாக வந்து தனியாக நின்றால் தான் அது அவருக்கு உண்டான செல்வாக்கு தெரியும். என்னை பொறுத்தவரை நான் ஒரு 40 ஆண்டு காலமாக அரசியல் பயணிக்கிறேன் என்கின்ற அடிப்படையில் நான் அனுமானித்தது என்னன்னு சொன்னால், ஒரு 10லிருந்து 12% அவர் தான் வாங்க முடியும் வாக்கு வங்கி. ஆமாம், 30% தாண்டினால் தான் வெற்றி பெற முடியும். அதனால் யார் யாரோடு சொன்னாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நிச்சயமாக திமுக தலைமையிலான கூட்டணி மீண்டும் கோட்டையை கைப்பற்றும். சரி சார், 2026 வந்து ஒரு திமுக வந்து 2021 போல தனித்தே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க சொல்லுகிறோமா, இல்லை கூட்டணி ஆட்சி அமைக்க? அது அந்த அவ்வப்போது எழுகின்ற சூழ்நிலைகள் தான். இதுவரைலாம் வந்து கூட்டணி 2021 தேர்தல் கள நிலவரம் வேற, 26 தேர்தல் கள நிலவரம் வேற. திமுக வந்து அதை பற்றி எப்பொழுதுமே பேசியதில்லை. கூட்டணி மந்திரி சபையெல்லாம் எப்பொழுதும் பேசியதில்லை. கூட்டணி கட்சிகளும் கூட்டணி மந்திரி சபை வேண்டும் என்று யாரும் பேசவில்லை. அந்த சூழ்நிலை வரும்பொழுது கட்சி தன்னுடைய தலைவர்கள் சேர்ந்து கூடி ஆலோசித்து முடிவெடுப்பார்கள். இல்லை, அது ஓகே சார். 2026 திமுகவே ஆட்சிக்கு வருதுன்னா அந்த கூட்டணி ஆட்சி எதிர்பார்க்குறீங்களா, இல்லை வந்து வழக்கம் போல வந்து தனித்த கட்சியுடைய ஆட்சி எதிர்பார்க்குறீங்களா? ஏன்னா கூட்டணி ஆட்சி மக்கள் எல்லாம் விரும்புகிறாங்க சார். கூட்டணி ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் சொல்றாங்க. மதிமுகவை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சியை எப்பொழுதும் கோரவில்லை, இனியும் கோர மாட்டீங்க. ஸோ நீங்கள் ஒரு 40 ஆண்டுகால அரசியல் பயணம் சொல்கிறீங்க. மதிமுகவில் உங்களுக்கு அதிக அங்கீகாரம் எப்படி இருக்குது சார்? அங்கீகாரம் தான். தேர்தல் வெற்றியை வச்சு மாத்திரம் அங்கீகாரத்தை பண்ண முடியாது. ஆனால் மக்கள் எங்களிடத்துல வந்து நிறைய அன்பு வைத்திருக்கிறார்கள். நிறைய பிரச்சனைகளுக்காக நாங்கள் போராடி இருக்கிறோம். மீத்தேன் ஷெல்கேஸுக்காக போராடி இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் வந்து விளம்பரப்படுத்துவதில்லை. இப்போ அண்மையிலே கூட உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்திலையும் அந்த கருவேல மரங்கள் விஷச்செடி பாய்ச்சுகின்ற வறட்சியை ஏற்படுத்துகின்ற கருவேல மரங்களுக்காக தலைவர் வைகோ வாதாடினார். தினமணியிலே பத்திரிகையிலையும் ஒரு முழுப்பக்க கட்டுரை வந்தது. நீதிமன்றத்திலையும் ஒரு தலைவர் குறிப்பிட்டார், எந்த இடத்துலையும் மதிமுகவுடைய தலைவர் வைகோ தான் அதை பெற்றுக் கொடுத்தார் என்று சொல்வதற்கு கூட அவர்களுக்கு மனது வரவில்லை. இருந்தாலும் அந்த இருட்டடிப்புக்கு மத்தியிலே இன்றைக்கு நாங்கள் பயணத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அவைகள்லாம் வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய கடமையாக நான் கருதுகிறோம். அந்த அடிப்படையில் தான் பார்க்குறோம். தவிர அவர் புகழ வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. மதுவிலக்கு கொள்கைக்காக நாங்கள் நடந்திருக்கிறோம், அதற்காக சாதித்திருக்கிறோம்.
ஒரு ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் போட்டால் கண்டிப்பாக அந்த கடையை மூடித்தான் ஆக வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை உச்சநீதிமன்றம் வரையிலே போய் நாங்கள் அதை நிலைநிறுத்தி இருக்கோம். அதற்காக களத்திலையும் போராடி இருக்கிறோம். ஆகவே களத்திலையும் நீதிமன்றத்திலையும் வந்து எப்பொழுதும் இன்றைக்கு உஷ்ணமாக அந்த இதய துடிப்போடு மறுமலர்ச்சி திமுக தன்னுடைய பயணத்தை அடுத்தடுத்து மேற்கொள்ளும். இல்லை, வைகோ அவர்கள் திறமசாலி, ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி தான். இருந்தாலும் வந்து அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஸ்டாலின் போல ஒரு அந்த முதலமைச்சர் அந்த இடத்துக்கு வர முடியல அப்படின்ற ஒரு டாக் இருக்கு. ஒரு சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த பார்லிமெண்டேரியன் அப்படிலாம் அவ்வளோ பெரிய புகழுக்கு சொந்தக்காரர். ஏன் அந்த அளவுக்கு சாதிக்க முடியல? ஏன் கட்சி அந்த அளவுக்கு கொண்டு போக முடியல சார்? இல்லை, கால சூழல் தான் அது காரணம். டேலண்ட்ஸ் கேன் பி டிலேட் பட் நாட் பி டெஸ்ட்ராய்டுன்னு சொல்வார்கள். திறமைசாலிகளுடைய திறமையை தாமதப்படுத்தலாமே தவிர யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. திறமை இல்லாதவனை கடலில் தூக்கி போட்டால் கூட மூழ்கி எழும்பும்போது கையில் முத்தோடு வருவான் என்று சொல்வார்கள். அந்த முத்து, கொள்கை என்கின்ற முத்துவை எப்பொழுதும் நாங்கள் வந்து கையிலிருந்து விலகாமல் பார்த்து கொள்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் இந்த கட்சியும் பயணித்து கொண்டு இருக்கிறது. அதுதான் இப்போதைக்கு துரை வைகோவுக்கும் மல்ல சத்யாவுக்கும் எந்த விதமான உரசலும் கிடையாது. எல்லாம் சமரசம் ஆயிட்டாங்க. கண்டிப்பாக கட்சி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறது. என்னென்ன கட்டமைப்பு பண்ண நினைக்கிறேன் சார் மதிமுகவில்? கட்டமைப்புனா இன்னும் வளர்ச்சி பாதையில் கொண்டு போனா கட்சியில் இல்லை, இப்போ கூட ஒரு தலைவர் துரை வைகோ அவர்கள் ஒரு அப்பீல் கொடுத்திருக்கிறாரு. இளைஞர்கள்லாம் இதில் சேர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்குண்டான முயற்சிகளை அடிமட்டத்தில் இருக்கின்ற அந்த நிர்வாகிகள், பேரூர் கழக, கிளைக்கழக நிர்வாகிகள், நகரக்கழக, மாவட்ட கழக நிர்வாகிகள்லாம் அதுக்குண்டான முழு வீச்சோடு அந்த பணியை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இளைஞர்களை நிச்சயமாக ஈர்க்கின்ற வகையிலே அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். எவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க சார் மதிமுகவில்? லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. இப்போ நீங்க 2024 நீங்க எந்த தொகுதியில் போட்டியிட இருக்கீங்க? வாய்ப்பு அது தலைமை கழகம் தான் முடிவு பண்ணணும். நான் இதுவரை வந்து 3 முறை எம்எல்ஏ சட்டமன்றத்திற்கும் 3 முறை நகரமன்ற தலைவர் பரப்புக்கும் போட்டிருக்கிறேன். கேட்போம், எல்லாருமே கேட்போம். இது ஒன்றுமே இல்லாமல் சும்மா இருக்கிறது சங்கர மடம் கிடையாது. அதிகாரத்தை நோக்கி நகர்வோம். நானும் கேட்போம், எல்லோரும் கேட்பாங்க. யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ, யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு திமுக கூட்டணியில் தருகிறார்களோ, மதிமுகவில் யார் யாருக்கு வாய்ப்பு தருகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பயணிப்போம். இருந்தாலும் கூட நாங்கள் போகவில்லை என்று சொன்னாலும் எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு சிலுவை போரில் அதான் அண்ணா சொன்னார். 62ஆம் வருஷம் அவர் காஞ்சிபுரத்தில் தோற்று போயிடுறாரு. எல்லாம் 50 பேர் எம்எல்ஏக்கள் எல்லாம் போய் நாங்கள்லாம் ஜெயிச்சிட்டோம்னா நீங்கள் வரலையேன்னு. நான் வரவில்லை என்ன பரவாயில்ல, கூட சிலுவை போரில் அதுதான் நடந்தது. ரிச்சர்ட் என்பவன் தலைமை தாங்கினான். கடைசியாக ஒரு ஒப்பந்தத்தில் முடியுது. கோயிலுக்குள்ளே, ஜெருசலேம் ஆலயத்துக்குள்ளே எல்லோரும் சென்று வழிபடலாம், ஆனால் ரிச்சர்ட் என்கின்ற மன்னனை தவிர என்று சொன்னார்கள். அப்பொழுது எல்லோரும் வருத்தப்பட்டார்கள், அண்ணாவிடத்தில் வருத்தப்பட்டதை போல. அப்போ ரிச்சர்ட் சொன்னால், பரவாயில்ல நான் போகவில்லை என்று சொன்னாலும் என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஒருவர் போகிறார்ல, அந்த வகையிலே யார் போனாலும் எங்களுடைய கொள்கையை நிலைநிறுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்கிறோம். இப்போ மதிமுகவுக்கான காலனா இப்போ வந்து ஒவ்வொரு கட்சியும் ஒரு டார்கெட் சொல்லியிருக்காங்க. இப்போ பாமகனா 2024 ஆட்சி அமைப்பு சொல்லியிருக்காங்க. அதில் பாஜக 2026 சொல்லியிருக்காங்க. அதில் மதிமுகனா எந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்துக்கு வருவோம், ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியை வந்து எட்டுவோம் அப்படின்னு ஒரு டார்கெட் செய்திருக்கீங்க? டைம் டார்கெட்லாம் எங்களுக்கு கிடையாது. நாளைக்கே வந்து ஆட்சிக்கு வந்து விடுவோம்லாம் எப்பொழுதுமே மதிமுக சொன்னதில்லை. தலைவர் அவர்கள் வைகோ வந்து முதலமைச்சர் வேட்பாளர் என்று எப்பொழுதுமே அறிவித்ததில்லை. பதவிக்காக நாங்கள் கிடையாதுன்றது கடந்த கால சரித்திரம் சொன்னோம். மத்திய அமைச்சர் பதவி கூட தங்கத்தாம்பாள தமிழகத்திலே வந்தபொழுது கூட தன்னுடைய சகாக்கள் 2 பேருக்கு தான் அதை பகிர்ந்து கொடுத்தாரே தவிர 2004 அவர் பொடாலிருந்து வந்த பொழுது உண்மையிலேயே நாடாளுமன்றத்துக்கு நின்றிருந்தால் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பார். இருந்தால் கூட அடிமட்ட தொண்டன் சிபிபாறை ரவிச்சந்திரனுக்கு விட்டு கொடுத்தார். ஆனால் பதவி என்பது ஒரு பொருட்டே கிடையாது, கொள்கையை நோக்கிய பயணம். மக்களுக்காக போடுவதே மதிமுகவுடைய முதல் பிரதான கொள்கை லட்சியம். அதுதான். சரி சார், உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.